ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கானா எட்வின் இன்பராஜ். இது தம்பி தமிழ் மீடியா வழங்கும் கானா நாயகன். நம்ம பேண்டும் ரெடி ஆயிடுச்சு. சைன்ஷா பாய் வணக்கம். கீபோர்ட் பிளேயர் வணக்கம். ஜோசப் நன்றி. தபலா பிளேயர் அஸ்வின். ஆஹா, சூப்பர்ப்பா. இந்த சைடில் பார்த்தா ஜெயின். என்னடா பார்க்குற நேயர்களுக்கும் பாடுற தம்பிங்களுக்கும் இவர் மட்டுமே வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காரு. இவர் முகத்தை பார்த்து போர் அடிக்குது. பாடுறதே விழிப்புணர்வு பாட்டு. சோகமாக ஆயிட்டானுங்க. அதனால் நிகழ்ச்சியை கலகலப்ப என் கூட சேர்ந்து சூப்பராக ஒரு பேரோட பண்ணலான்னு நிகழ்ச்சிக்கு முடிவு பண்ணியாச்சு. சஞ்சனா வாங்க. இப்போ நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளர் ரகுமான். வாங்க ரகுமான். தம்பி தமிழ் டிவியில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாட்டு பாட வாய்ப்பு கிடைச்சிச்சு. 25 வருஷமாக எங்கள் அப்பா பாடுற பாட்டு எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். அம்மா பாட்டு, அப்பா பாட்டு, ஃப்ரெண்டுங்க பாட்டு, எல்லா பாட்டும் பாடியிருக்காரு. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட அப்பா நல்லா பாடுவார். நாங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக எல்லாமே இருப்போம். எங்கே போய் பாடினாலுமே எங்கள் வீட்டில் எதுனா நிகழ்ச்சி நடந்து எங்களுக்கு இது வந்தாலும் எங்களுக்கு அவர் பாடுற பாட்டில் எங்கள் வீட்டு பொண்ணுங்கெல்லாம் கூட டான்ஸ் ஆடிடுவாளுங்க. நாங்கள் கூட இது பண்ணி என் மாதிரி மகனுக்கு அந்த பேர் தான். அவர் வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டாக பாடுவார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முன்னோர்கள் போட்ட விதை தான் சொல்ல முடியும். அவங்க போட்டதால தான் வந்து இந்த தம்பி தமிழ் மீடியாவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நாள் முன்னோர்கள் பண்ண அந்த பாடினாங்க பார் புரட்சியா, அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மீடியாவில். இது வரைக்கும் எத்தனையோ மீடியாவில் நடக்குது. இப்போ எங்கள் அப்பா வந்து டிவியில் பாடுறாரு. அதில் வின் பண்ணாருன்னா எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் அப்பாவுக்கு வின் பண்ணுறதுக்கு தைரியம் கொடுங்க. தம்பி தமிழ் சேனலில் செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இந்த சேனலில் டைட்டில் வின் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ தான் விழிப்புணர்வு பாட்டுன்னு முத கொண்டு வந்து அதை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்க்குறாங்கன்னா அது தம்பி மீடியாவுக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். நான் இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடணும். தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களே வந்து இவருடைய குரலை பற்றி சொல்லியிருக்காரு. இவர் கானா சிங்கர்ஸ்லேயே இவருக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட டோன் சொல்லி தேவா சார் இவரை வாழ்த்திருக்காரு. அதை நம்ம தொலைக்காட்சி நான் பதிவு பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சீனியர் நீங்கள். இது வரைக்கும் எவ்வளோ நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கொடுத்து நிகழ்ச்சியை நான் தான் முத பார்க்குறேன். நிறைய மேடையில் பார்த்துருக்கேன். இங்கே அவ்வளோ அன்பாக எல்லாரும் பார்க்குறாங்க, கொள்கிறாங்க. நல்லா எல்லாருக்குமே புதுசாக வந்து பைசா வந்து நீங்கள் எல்லாருமே சரி சமமாக பார்க்குற இடம் இந்த இடம் தான். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தம்பி தமிழா டிவிக்கு ரொம்ப மனதார நன்றி சொல்லுவேன். பாடலாம் கேட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். சரி, ரகுமான் பிரதர் வாழ்த்துக்கள். நல்லா கை தட்டுங்க. எங்க சிங்கார சென்னையில் நாங்க உட்கார திண்ணையில் நாங்க பிறந்த ஊருக்குள்ள எங்க வாய்க்க நரகத்தில் போட்டு சூட்டு டை அவன் வாயுக்குள்ள போய் போட்டு சூட்டு டை அவன் வாயுக்குள்ள போய் எங்க சிங்கார சென்னையில் நாங்க உட்கார திண்ணையில் எங்க இடத்தை எல்லாம் வேலி போட்டு மடக்கி சரி ஜனத்தை எல்லாம் ஊர விட்டு துரத்தி எங்க இடத்தை எல்லாம் வேலி போட்டு மடக்கி சரி ஜனத்தை எல்லாம் ஊர விட்டு துரத்தி சிட்டிய வலிக்கிறான், பெரிய கட்டடை வைப்புறான், நம்மள மொய்ப்புறான், ஒரு வித காத்தி மயக்கிறான். சிட்டிய வலிக்கிறான், நம்மள மொய்ப்புறான். கண்ணகி நகர் பெரும்பாக்கும் செம்பேச்சேரின்னு ஒரு வீடை காட்டி மயக்கிறான். வெள்ளை வேட்டி சட்டை அவன் தோளில் ஒரு குட்டை, சேரியில் பிறந்த எங்களெல்லாம் ஏமாத்தி போட்டு விட்டான் நெத்தியில் பட்டை. எங்க சிங்கார சென்னையில் நாங்க உட்கார திண்ணையில் அங்க பிறந்த ஊருக்குள்ள எங்க
வாய்க்க நரகத்தில். நாங்க கேட்கிறது எங்க உரிமை தாங்க. நாடு விட்டு நாடு வந்த அகதிகள் 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 நாங்க. நாங்க கேட்கிறது எங்க உரிமை தாங்க. நாடு விட்டு நாடு வந்த அகதிகள் நாங்க. நாங்க ஆதி பறையண்டா வாயம் பச்சை தமிழண்டா. நாங்க ஆதி பறையண்டா வாயம் பச்சை தமிழண்டா. வெள்ளை வேட்டி சட்டை உன் கைத்துல ஒரு குட்டை. வெள்ளை வேட்டி சட்டை உன் கைத்துல ஒரு குட்டை. எங்களை ஏமாத்தி போட்டு விட்ட நெத்தியில பட்டை. எங்க சிங்கார சென்னையில நாங்க உட்கார திண்ணையில். எங்க என்ன பத்துக்கையா 5-10 அரசுக்கு 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 தெரியாம சொத்தை சேர்க்கவில்லை. எங்க என்ன பத்துக்கையா 5-10 அரசுக்கு தெரியாம சொத்தை சேர்க்கவில்லை. ஏன்னா எங்க இன்னெல்லாம் அந்த காலத்துல நல்லா ஆக்கி அரிசி 10 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் இருந்தால் சோறு கோயம்பு கறி கோயம்பு சோறு ஆக்கி துண்ணு நல்லா ஓலை கொட்டால வாழ்ந்தாலும் ரோட்டில் உட்காந்தாலும் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். இப்போ மாடி வீட்டில் போனால் கூட எங்களுக்கு துண்ணு சோறு இல்லை. அந்த கஷ்டத்தை தான் நான் வார்த்தையாக சிந்திச்சு இதை பாடுறேன். எங்க இன்னும் 10 கையா 5-10 அரசுக்கு தெரியாம நாங்க சொத்தை சேர்க்கவில்லை. எங்களை துரத்த திட்டமா சர்க்கார் போட்ட சட்டமா. எங்களை துரத்த திட்டமா சர்க்கார் போட்ட சட்டமா. வெள்ளை வேட்டி சட்டை அவன் கைத்துல ஒரு குட்டை. எங்களை ஏமாத்தி போட்டு விட்டாண்டு தீயில பட்ட. வெள்ளை வேட்டி சட்டை அவன் கைத்துல ஒரு குட்டை. எங்களை ஏமாத்தி போட்டு விட்டாண்டு தீயில பட்ட. எங்க சிங்கார சென்னையில அங்க உட்கார திண்ணையில. அங்க பிறந்த ஊருக்குள்ள எங்க வாழ்க்கை நரகத்தில. கோட்டு சூட்டு கை அவன் வாயுக்குள்ளா போய். கோட்டு சூட்டு கை அவன் வாயுக்குள்ளா போய். எங்க சிங்கார சென்னையில நாங்க உட்கார திண்ணையில. நாங்க பிறந்த ஊருக்குள்ள எங்க வாழ்க்கை நரகத்தில. எங்க வாழ்க்கை நரகத்தில. எங்க வாழ்க்கை நரகத்தில. எங்க வாழ்க்கை நரகத்தில. அடடடடா செம்மையா பாடுனீங்கன்னா நன்றி. தேவா சார் சொன்ன மாதிரியே உங்க குரல்ல சூப்பரா ஏதோ ஒண்ணு இருக்கு. நன்றிமா நன்றிமா. அங்க மியூசிக்ல இசைப்புயல் ரகுமான்னா இங்க கானால ரகுமான் நீங்க தானா? நன்றிமா தேங்க்ஸ்மா. ரகுமான் பிரதர் சொல்லுங்க. நான் இன்னொரு விஷயமே சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலாக நம்ம தம்பிங்க எல்லாருமே ஏற்றுப்பாங்க, அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரிஜினல் கானா டோன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, வாய்ஸு, அது ரகுமான் பிரதர். ஏன்னா எல்லாருமே சொல்லிடுறாங்க. சரி, எத்தனையோ மேடையை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம தம்பி தமிழ் மீடியா கானா நாயகன் மேடையை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நான் எத்தனையோ மேடையில் போயிருக்கேன். நான் இந்த மாதிரி இருக்கிறதால என்னை சரியாக மதிக்க கூட மாட்டாங்க. என்ன மாதிரி இருக்கிறது? எந்த மாதிரினா நான் சொல்றது முடி கொட்டி இருக்கு, சரி, வயசாயிடுச்சு, அதனால என்னை பார்த்தோன்னா இவரு என்ன பாட போறாரு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா நான் பாடின பேர் அவங்களே எனக்கு ரசிகர் ஆயிடுவாங்க. அதுவும் நாங்கள் நீங்கள் வயசாயிடுச்சுன்னு சொன்னீங்களே, உங்க வாய்ஸ் இத்தனை சிங்கர்ஸ் பாடினாங்களே, கண்டிப்பா யாருக்குமே இந்த வாய்ஸ் டோனே இல்லை பிரதர். உண்மையாலுமே அதுவும் நம்முடைய வாழ்வாதாரத்தை வச்சு பாடுறீங்க. கண்டிப்பா இது வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயம், தம்பிங்களே ஒத்துப்பாங்க. அப்படி நின்று நீங்கள் மைக் பிடிக்கிற அந்த ஸ்டைலு கண்டிப்பா எல்லாமே. உங்க ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க பிரதர். எங்களை ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா என்னன்னா, பாடுறதுன்றது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் இருந்தாலும் கானாவை அப்போ இருக்கிறவங்களாம் நபி பாட்டு, விநாயகர் பாட்டு, மாதா பாட்டு இந்த மாதிரி தான் பாடின்னு இந்த பாட்டை வளர்த்தாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சிந்தை நாதன்ற எங்கள் மாமா, அவர் அந்த காலத்தில் டபுள் டிகிரி படிச்சவர். அந்த காலத்தில் டபுள் டிகிரி படிச்சார். ஒரு பாட்டு பாடின்னு இருந்தால் ஒரு சினிமா பாடுனா உட்காந்து ஓட்டின்னு அந்த பாட்டை ஓன் டியூன்லேயே மாற்றுற வல்லமை உள்ளவர். அந்த மாதிரி பாடி முத மைக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் போட்டு ஒரு ரீசெண்டாக கானாவை கொண்டு வந்து சிந்தை ரேவு ரவி எங்கள் மாமா.
அவர் வந்து இந்த எந்த ஒரு கெட்ட பயமும் ஃபீல்டில் இல்லை. அதுக்கு சாட்சி வந்திருக்கிற அனைத்து கானா பாடகருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்களுக்கே தெரியும். இன்னமும் நாங்கள் இந்த மாதிரி ஒழுக்கமாக இந்த ரேஞ்சுக்கு பாடுறேன்னா அவர் பாட்டெல்லாம் கேட்டதால தான் இப்படி பாடணுன்னு ஒரு ஆசையே மனதில் வந்து இன்றைக்கி ஒரு சிங்கராக நிற்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, பகுத்தறிவு தான் எனக்கு, படிக்கலை, பகுத்தறிவு தான். எனக்கு ஒருத்தர் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் பாடு அப்படின்னு சொல்லி பாடி காட்டினால டக்குன்னு நான் புரிஞ்சுன்னு போய் அதை பாடிடுவேன். அது எனக்கு எழுதி கொடுத்த நண்பர்கள் அனைத்து பேரும் சாட்சி. நான் பாடிடுவேன். அந்த பக்குவம் தான். சில பாட்டு நானே எழுதி பாடுவேன். இப்போ இந்த பாட்டை வந்து நானே என் கஷ்டத்தை அது அனுபவிச்சதால தான் இந்த வார்த்தையை போட்டு பாடிடுவேன். என்ன உங்களுக்கு ஒர்க்கு அது சொல்லுங்கள். மெயினாக என்ன ஒர்க்கு? என்ன ஒர்க்குன்னா, நான் ஒரு டிஃபன் கடை ரோட்டில் மீன்பாடி வச்சு வியாபாரம் பண்ணுறேன். எங்கே? சென்ட்ரல் மோர் மார்க்கெட்டில். போதுமா இருக்கா? வருமானம்லாம் போதுமா இருக்கா? அன்னன்னைக்கு கிடைக்குது, அன்னன்னைக்கு அந்த வருமானம் அப்படியே சாப்பிட்றது, வீட்டுக்கு கொடுக்குறது கொள்றதுக்கு அது கரெக்டாக இருக்குது. அதை வச்சு தான் ஓடுங்க. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது சரி நம்மளும் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கூட பாடின்னு இருக்கோமா, இந்த மாதிரியில் நம்மளும் ஒரு வெற்றி பெறுவோமா, என்னைக்குன்னா ஒரு நாள் வாசல் கடவுள் திறப்பார்ல, அது இந்த வயசில் கூட நம்மளுக்கு திறக்கலாம்ல, அந்த நம்பி கூட ஓடின்னு இருக்கு சார். அவங்க சஞ்சனா வந்து உங்கள் ஃபேன் ஆகிட்டாங்க. சொல்லுங்க. ஆமாங்கண்ணா, தேங்க்ஸ் நான் உங்களை ஃபேன் ஆயிட்டேன். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்மா. உங்களோட திறமை வந்து இன்னும் நிறைய வளரணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். நீங்க வயசை பத்தி எதுவும் நினைக்காதீங்க. உங்க திறமை, உங்க சவுண்ட், உங்க பாட்டு தான் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்மா. இருக்கு. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்மா. ரொம்ப சந்தோஷம் ரகுமான் பிரதர், நீங்கள் வந்து இங்கே பாடுந்து. ஏன்னா எல்லாமே பசங்க தம்பிங்க, நம்ம தம்பிங்க. கண்டிப்பா, அதை பற்றி கண்டிப்பா. யோசிக்காம இது ஒரு இதில் எங்களுக்குள்ள நாங்கள் என்ன நினைக்கிறோம், இது ஒரு போட்டியாக நினைக்கல, எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பாக நினைக்கிறோம். அதில் யார் வந்தாலும் என் தம்பி, என் அண்ணன், எங்கள் அப்பா, எங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் நினைப்போம். ஏன்னா அனைத்து பேரும் வேறு வேறு வயிற்றில் போகிறதுனால கானாலுன்றதுல எங்கள் எல்லாருக்கும் ஒரே தாய் தான். சந்தோஷம். தம்பி தமிழ் மீடியாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் வரணும். கண்டிப்பாக இந்த மீடியாவுக்கு தான் எங்கள் அனைத்து பேர் நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஃபோனில் தான் பரிமாறிக்குவோம். எங்கள் எல்லாரையும் எட்டுன்னு வந்து ஒரு இடத்துல என் முகத்தை பார்க்க வச்சதுக்கு அந்த மீடியாவுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அடுத்த இதில் பார்ப்பேன். ஏன்னா போட்டி நீங்கள் வேற பாடுறீங்களா? ஆடிஷன் பயங்கரமாக போயின்னு இருக்கு. யாரு ரிசல்ட் என்னன்னு எதிர்பார்க்க முடியாது, போயின்னு இருக்கு. பரிசு வேற 1,50,000 ரூபாய். அதை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் பாடினா போதும் அப்படின்ட்டு. உங்களை சீக்கிரம் விரைவில் எண்டில் பார்ப்போம். நிகழ்ச்சியோட எண்டில். சந்தோஷம். வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ.